வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த vlog ஃபுல்லாக 1 வீக்கில் எடுத்த ரேண்டம் வீடியோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன். இது மண்டே மார்னிங் அரௌண்ட் 8 o'clock இருக்கும். மார்னிங் ஏர்லியாக எழுந்து ஹரிபரியாக குக் பண்ணி கிளம்பி லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ் போன டேஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட இந்த ஸ்லோ மார்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இப்பயும் ப்ராப்பராக ஸ்லீப்பெல்லாம் இல்லை. 5 months பேபி கூட டெய்லி நியூ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஐ ஹாவ் ஸ்டார்டட் டு லவ் திஸ் நியூ ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். மார்னிங் உடனே பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு தோணுனா எங்களோட கோ டு டிஷ் பிரெட் வித் சீஸ் எக்கும். அதுவும் எப்பயும் என் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ப்ரிப்பேர் பண்ணுற கேப்பில் டீ போட்டுடலாம்னு ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். எப்பயுமே டீயை சிப் பை சிப்பாக வேடிக்கை பார்த்துட்டு அவர் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி குடிக்க பிடிக்கும். பட் ஆஃப்டர் பிகமிங் எ மாம் இதெல்லாம் ஒரு லக்ஸூரியஸ் திங் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி என் பேபி தூங்கிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி இந்த டீயை என்ஜாய் பண்ணி குடிக்க டைம் கிடச்சிருக்கு. டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ யூடியூப் சேனல் எப்பயுமே செக் பண்ணி பார்ப்பேன். இந்த சேனல் ஆக்சுவலாக நான் 2019 நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். பட் வீடியோஸ்லாம் பெருசாக போடவே இல்லை. பிகாஸ் ஐ தாட் யூடியூப்பில் வீடியோஸ் போடணுன்னாலே டிஎஸ்எல்ஆர் தான் வீடியோ எடுத்து போடணும், டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் தான் எடிட் பண்ணணும், அப்போ தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ லைட் வேணும், ட்ரைபாட் வேணும், எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கொஞ்சம் டேஸ் எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு அப்படி இதை மறந்துட்டேன். ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் டோட்டலாக சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணதே மறந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் அறிவு இருக்கிறத வச்சு ஃபஸ்ட் ஏதாச்சும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சேனலுக்கு உயிர் கொடுத்துருக்கேன். பட் அந்த டெய்லி மார்னிங் சேனல் செக்கிங்லாம் என் பேபி தூங்கிட்டு இருந்தால் தான் நடக்கும். இன்றைக்கி நான் அந்த 2 பீஸ் பிரெட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சார் எழுந்துட்டாரு. எழுந்ததும் விட்டமின் D3 ட்ராப்ஸ் போட்டேன். ஃபீட் பண்ணதும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்கிட்டான். அந்த கேப்பில் ட்ரெஸ் எல்லாம் டீக்ளர் பண்ணிடுவோம்ட்டு அந்த ஒர்க் பார்க்க போயிட்டேன். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி என் ட்ரெஸ் எதுவுமே எனக்கு ஃபிட்டாக இல்லை. ஸோ இப்போ நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நர்சிங் வேர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பண்ணவே முடியாததுன்ட்டு ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணிட்டேன். தென் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக ஒரு கபோர்டில் வச்சுருந்தாரு. அதுவும் ப்ராப்பராக அரேஞ்ச்டாலாம் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணி வைக்கலான்ட்டு எடுத்தேன். தென் என் ட்ரெஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ண அப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அதனால் 2 பேரோடதும் சேம் கபோர்டில் வச்சிடலான்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நியூ மாம்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து போடுறீங்கன்ட்டு. பிகாஸ் எனக்கு இந்த 10 minutes வீடியோவே எடுக்கிறதுக்கு 1 week ஆச்சு, எடிட் பண்ணுறதுக்கு 1 week ஆச்சு, வாய்ஸ் ஓவர் கொடுக்க 1 week ஆச்சு. இப்படியே போனால் நான் லாங் வீடியோவே போட முடியாது போல். பட் விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் கண்டினியூஸாக வீடியோ போடணுன்ட்டு நானே அப்பப்போ என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். இப்போ கூட பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் இவன் எழுந்துருவான். ஸோ அப்பப்போ தொட்டில் ஆட்டிகிட்டே இருக்கணும் ஒரு ஆள் இவருக்கு. ஸோ நியூ மாம் யூடியூபர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் சேனல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. ஓகே, கம்மிங் பேக் டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வச்சுருந்த கபோர்டில் டவல்ஸ், பில்லோ கவர்ஸ், என்னோடய ப்ரஷ் பம்ப், ஸ்ட்ரைட்னர், விண்டோ ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி அதர் திங்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு குக்கக்கா ஒருத்தவங்க வராங்க. ஸோ அதனால தான் தம்பி தூங்குறப்ப இந்த ஒர்க்லாம் என்னால் செய்ய முடியுது. இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஓரளவு ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வியர் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, என்னோடய ட்ரெஸ் ஒரு சிலதெல்லாம் என் கசனுக்கு கொடுக்கலாம்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் இந்த 2 ஷெல்ஃப்லேயே முடிஞ்சிருச்சு. மற்றது எல்லாமே ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாமே 2 ட்ராலிக்குள்ளே வச்சு மூடிட்டேன். அண்ட் கையோட 2 மிரர்ஸ் மட்டும் காலின் வச்சு வைப் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே நம்ம தலைவர் எழுந்தாச்சு. அவர்கிட்ட டாய்ஸ்லாம் கொடுத்துட்டு சரி சாப்பிட போகலான்னு போனேன். அதுக்குள்ளே ரோல் ஆகி எங்கே வந்து படுத்திருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஆகிறதுக்குள்ளே என்கிட்ட 100 பேர் கேட்டிருப்பாங்க இன்னும் கவுர்லையான்ட்டு. அந்த டெவலப்மெண்ட் பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் எக் குழம்பு. எனக்கு ஈவினிங் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி கேசரி செய்யலாம்னு போனேன். பட் என்கிட்ட ஃபுட் கலர் இல்லாதனால ப்ரௌன் சுகர் போட்டு பண்ணனால இந்த கலரில் இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா நான் செஞ்ச அந்த கேசரி டயபெட்டிக் பேஷண்ட்டே சாப்பிட்லாம். தென் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஒரு லேட் ஆகும்னு க்ராசரிஸ் எல்லாம் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மில்க் பாயில் பண்ணிவிட்டு எக் குழம்பு ரீஹீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டாச்சு. அண்ட் நான் செஞ்ச அந்த கேசரி என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் எப்படியோ அப்புறப்படுத்திட்டேன். தென் படுக்கிறது சீக்கிரம் படுத்தாச்சு. ஆனால் தூங்குறதுக்கு 12:30 மேலே ஆச்சு. மார்னிங்குள்ளே நான் எத்தனை முறை எழுந்தேன்னு எனக்கே தெரியல. டெய்லி நைட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ டைம் 11:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி வேறு குக்கக்கா வர மாட்டாங்க. ஸோ நான் தான் குக் பண்ணணும். சரி சாம்பார் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு சாம்பாருக்கு வெஜ்ஜீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம குட்டி சாரை கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண
போயிட்டேன். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 முறையாச்சும் அழுதுருப்பான். போய் தொட்டில் ஆட்டுறதும் வந்து குக்கிங் கண்டினியூ பண்ணுறதுமா தான் இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அண்ட் ஆம்லேட் தான் செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் எப்பயும் லஞ்சுக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாங்க. பட் அன்றைக்கி வர லேட் ஆச்சு. ஸோ அவருக்கு மட்டும் எக் மிக்ஸை தனியாக வச்சுட்டு நான் எனக்கு ஆம்லேட் போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிடும்போது அப்படியே சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்கலாம்னு வச்சேன். நீங்கள் யார் யார் இந்த சீரியல் பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஒரு சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன், மற்றது எதுவும் பார்க்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு ஹேர் கூட கேப் கிடச்சா தான் கோம்பே பண்ண முடியும். சரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கோம் பண்ணலாம்னு வந்தேன். கையோட மொத்த ஹேரும் கழட்டிட்டு வந்துச்சு. இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸானு இருந்துச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சா சொல்லுங்கள். அப்போவே பேபியும் எழுந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டு ஹேர் லாஸ் பற்றி திங்க் பண்ணாமல் என் மனசை சாந்தி பண்ணிக்கிட்டேன். இப்போலாம் ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது. இன்றைக்கி நம்ம புதுசாலாம் ஒன்றும் ட்ரை பண்ண வேணாம்னு என்னோடய ஃபேவரட் வாஃபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்பயும் மில்க் சாக்லேட் வாஃபிள் தான் பண்ணுவேன். இந்த முறை ட்ரிபிள் சாக்லேட் வாஃபிள் ட்ரை பண்ணலாம்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நம்ம ஷாப்லேயே போய் உட்காந்து ஹாட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் போல். பேக்கேஜிங்லேயே பாதி சாக்லேட் போயிடுச்சு. அதை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே கையில் ட்ரெஸ்ஸில் எல்லாம் சாக்லேட் ஆனது தான் மிச்சம். இனி ஸ்வீட் கிரேவிங்ஸே வந்தாலும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நைட் டின்னருக்கு வீட் தோசை அண்ட் பாம்பே சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த வீட் தோசைக்கு நான் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சமாக கார்லிக் தட்டி சில்லி பவுடர் போட்டு எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு தான் சொல்லுவார். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கார்லிக் சில்லி பவுடர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது ஃப்ரைடே ஈவினிங் குடும்பஸ்தன் மூவி போகலாம்னு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டாரு. ஸோ குட்டி தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நீ மூவி பாருன்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. லக்கிலி பேபி நல்லா தூங்கிட்டாரு மூவி ஃபுல்லாகவே. வீட்டில் சின்ன சவுண்டு வந்தாலும் எழுந்திடுவான். பட் தேட்டரில் அவ்வளோ சவுண்டில் எப்படி தூங்கினானே தெரியல. கரெக்டாக கிளைமேக்ஸ் அப்போ தான் எழுந்தார். அவங்க டேடி வெளியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. மூவி வாஸ் ஸோ குட். உண்மையாக ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. தென் டின்னர் வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என் ஹஸ்பண்ட் ஒரு ஷூட்காக தஞ்சாவூர் போயிட்டாங்க. அன்றைக்கி மார்னிங் எனக்கு செம பசி. ஸோ மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஹேண்டில் பண்ணதுனால சரியான வீடியோ எடுக்க முடியல. உங்கள் எல்லாருக்கும் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.